டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில இண்டெக்ஸஸை டெக்னிக்கலாக பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இண்டெக்ஸினுடைய வியூ பார்க்குறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபாலோ கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான காரணமும் இருக்குது. ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அகைன் டேரிஃபில் ஒரு 25% இன்க்ரீஸ் அப்படிங்கிற மாதிரி, டோட்டலாக 50% அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்னுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் மிகப்பெரிய அளவுக்கு ஃபாலோ ஆகும் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கள் தான் வந்து நம்மளுடைய மார்க்கெட்டில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஈவன் நீங்கள் நிறைய சேனல்ஸ் கூட நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அடுத்த கட்ட லெவலுக்கு ஃபாலோ ஆகும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க. பட் நாம வந்து நேற்று சொன்ன விஷயம் எல்லாரும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கன்சல்டேஷனுடைய பாட்டமாக வந்து பிரேக் பண்ணியிருந்தாலும் சரி, நான் லாஸ்ட் 2 டேஸாக அதை தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், 2-3 டேஸாக அதை தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த கன்சல்டேஷனுடைய பாட்டம் பிரேக் ஆனாலும் சரி, இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் நான் போட்டிருந்தேன். அந்த ட்ரெண்ட் லைன்லையோ இல்லை இப்போ நேற்று நான் ட்ராப் பண்ண இந்த ட்ரெண்ட் லைன்லையோ ஏதாவது ஒரு இடத்துல சப்போர்ட் எடுக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் இப்படி ஒரு பெரிய கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும், இது ஆக்சுவலாக ஒரு மிகப்பெரிய கிரீன் கேண்டில். இந்த மாதிரி ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் நேற்றைய க்ளோசிங் வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு க்ளோசிங் தெரியாது. பட் இது ஒரு மிகப்பெரிய கிரீன் கேண்டில் தான். இன்னைக்கான கேண்டில் லோல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 250-260 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பும் வந்து நமக்கு இண்டெக்ஸில் கிடச்சிருக்கு. அதுவும் நம்ம மார்க் பண்ண ட்ரெண்ட் லைன் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பாட்டமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு அப்பும் தான் வந்திருக்கு. இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுடைய டாப்பாக அட்லீஸ்ட் ரீச் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். பட் அது ரீச் ஆகிறதுக்கும் இனியும் வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பொறுத்திருந்து பார்க்கலாம் வருதா இல்லையா அப்படின்ட்டு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐடியில் ஒரு ரெக்கவரி வந்திருக்கு. கிட்டத்தட்ட நல்ல ஒரு ரெக்கவரின்னு சொல்லி ஆகணும். ஒரு 300 பாயிண்ட் வந்து நேற்றைய க்ளோசிங் வச்சு நல்லா பாசிட்டிவாக உங்களுக்கு மூவ் ஆயிருக்கு. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ஐடியில் இந்த இடத்துல ஒரு கேப் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த கேப்பு கிட்டத்தட்ட கொஞ்சம் ஃபில்லப் ஆன மாதிரி தான் இருக்குது. அந்த கேப் ஃபில்லப் ஆனதே ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியாவாக தான் இருக்குது. பட் இந்த ஜோனுக்குள்ளே இனியும் வந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜியில் ஒரு கிரீன் கேண்டில் தான். பட் இந்த ட்ரெண்ட் லைனை ரீச் பண்ணால் கூட நம்ம ஒரு சப்போர்ட்டாக எதிர்பார்க்கலாம். ஒருவேளை அதை பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்ததான் இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டாக எதிர்பார்க்கலாம். அதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட் லெவல். அது இல்லாமல் நம்ம வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருந்த 17th ஜூலை கேண்டிலுடைய ஹை வந்து பிரேக் ஆகணும். அது பிரேக் ஆனால் தான் நம்மளால் வந்து ஃபர்தர் மூவ் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்மாவில் நல்ல ஒரு அப்மூன்னு சொல்லி ஆகணும். இது வந்து ரிவர்சல் கேண்டிலுக்கான எந்த ஒரு இண்டிகேஷனும் கிடையாது. பட் இன்னைக்கான லோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியா கிட்ட தான் வந்திருக்கு. இந்த இடத்துல நான் ஜஸ்ட் ஒரு லைன் போடுறேன், உங்களுக்கு தெரியும் அது வந்து எந்த மாதிரி சப்போர்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் சப்போர்ட் எடுத்திருக்கு. பட் இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு மேஜரான சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளால இண்டிகேட் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு மைனர் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால சொல்ல முடியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இனியும் கொஞ்சம் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே ஒரு லைன் கூட மார்க் பண்ணிடுறேன். இந்த லைன் வரைக்குமாவது நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு இறக்கத்தை கொடுத்துருந்துச்சு அப்படின்னா அது ஒரு சப்போர்ட் நம்ம சொல்ல முடியும். அது ஒரு மைனர் சப்போர்ட். தென் மேஜர் சப்போர்ட் இந்த ப்ளூ கலர் லைன் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணது தான். அடுத்ததாக வந்து நம்மளுக்கு X50 இன்னைக்கு ஆக்சுவலாக கன்சல்டேஷனுடைய லோவை பிரேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு 19th ஜூன் கேண்டிலுடைய லோயஸ்ட் பாயிண்ட் ஒரு சப்போர்ட்னு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கும் கீழே வரைக்கும் போயிட்டு பட் ஃபைனலாக ஒரு ரெக்கவரி வந்து நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கேண்டிலாக கொடுத்துருக்கு. இதை நம்மளுக்கு பார்க்கும்போது இது வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் டவுன் கொடுத்த மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. அப்போ இது வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ஆப்போசிட் சைடான இந்த ப்ளூ கலர் லைன் வரைக்கும் கூட போகலாம். ஏன்னா அந்த கன்சல்டேஷனுடைய லெவலுங்கிறது இதுக்கு முன்னாடி மார்க் பண்ண இந்த ஒரு பிளேசஸ் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். பட் அதுக்கு மேலேயும் போனதுனால இது வரைக்கும் கூட நம்மளால எதிர்பார்க்க முடியும். பட் இந்த கிரீன் கேண்டிலுடைய லோ வரக்கூடிய நாட்களில் பிரேக் ஆகவே கூடாது. அப்படி ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு ஃபால்ஸ் பிரேக் டவுன் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு நிஃப்டி 500 இன்னைக்கு வந்து இன்ட்ராடேல உங்களுக்கு அந்த லெவலை பிரேக் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஏன்னா ஓப்பன் ஆனதே வந்து எக்ஸாக்டாக அந்த கன்சல்டேஷனுடைய பாட்டம் தான். இன்னைக்கு கன்சல்டேஷனுடைய பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகலை. ஈவன் தோ மார்க்கெட்டில் நிறைய நெகட்டிவ் நியூஸஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு மார்க்கெட் நல்ல ஒரு கிரீன் கேண்டில் தான் எங்கேயும் ஃபார்ம் பண்ணியிருக்கு. சென்செக்ஸ் கிட்டத்தட்ட இன்னைக்கான க்ளோசிங் வந்து எங்கே வச்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அகைன் கன்சல்டேஷனுக்குள்ள தான். இன்னைக்கு கன்சல்டேஷனுடைய பாட்டம் பிரேக் ஆன மாதிரி ஃபீல் வரல. இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஏன்னா நிஃப்டி எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கோ சேம் அதே டைப் தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸாக்டாக வந்து அதே ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட் தான் நம்மளுக்கு எடுத்திருக்காங்க. இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன விஷயங்களே தான். நிஃப்டியில் சொன்னது தான் உங்களுக்கு சென்செக்ஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன். அதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் இங்கேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் மிட் கேப் நம்ம மார்க் பண்ணி இந்த சேனலுடைய ரெஸ்டன்ட் லைன் இப்போதைக்கு நமக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அது பிரேக் ஆனாலும் இங்கே ஒரு ஹரிசாண்டல் லெவல் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஜஸ்ட் ஒரு 200 பாயிண்ட் இனியும் ஒரு ஃபாலோ இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த லெவலை ரீச் பண்ணியிருக்கோம். பட் பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த லெவல் ரீச் ஆனாலும் நமக்கு ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. அடுத்ததாக ஸ்மால் கேப் நம்ம மார்க் பண்ண லெவலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வச்சிருக்காங்க. அது நேற்றுக்கே வச்சுட்டாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய லெவலை வந்து ஒரு ரெஸ்டன்ட்டாக தான் எடுத்திருக்கு.
அப்போ என்ன மீனிங் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் கொஞ்சம் பேரிஷாக தான் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு அந்த லைனுக்கு மேலே க்ளோசிங் வைக்க முடியல. மற்றது எல்லா இண்டெக்ஸுமே உங்களுக்கு அந்த லைனுக்கு மேலே க்ளோசிங் வச்சுட்டாங்க. பட் ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் அது வைக்க முடியல. ஒருவேளை இங்கேருந்து நம்மளுக்கு ஃபாலோ ஆனாலும் அடுத்ததான் இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளுக்கு ரீச் ஆச்சுன்னா ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் இதுலயும் நமக்கு கன்சல்டேஷன் பாட்டம் பிரேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. பட் அகைன் ரெக்கவரி கொடுத்து உள்ள வந்துட்டாங்க. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸஸ் இருந்தும் கூட எல்லா இண்டெக்ஸுமே வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு ஃபால்ஸ் பிரேக் டவுனை தான் கொடுத்துருக்கு. அப்போ இந்த நெகட்டிவ் நியூஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா தாராளமா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவருடைய ஆக்ஷன்ஸை பத்தி எல்லாருக்குமே தெரியும். சடனா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டா பல்ட்டி அடிச்சு வந்து அந்த 50% டேரிஃபை -5% கூட கொண்டு வந்துருவார். ஸோ எதுவுமே நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால அந்த மாதிரிலாம் ஏதாவது சடனா ஒன்றும் இல்லை 50% நான் -5% சொல்றது ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 50% வந்து நான் 25% கொண்டு வரேன்னு சொல்லிட்டாலே போதும், நம்மளுக்கு அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் இங்கேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. பட் அந்த மாதிரி ஒரு நியூஸஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்ல அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவர் நினைச்சிருந்தா நாளையிலிருந்தே அந்த டேரிஃபை இம்போஸ் பண்ண முடியும். பட் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு டேட் மாதிரி மென்ஷன் பண்றாரு. அந்த டேட் வந்து ரொம்ப தள்ளியும் இருக்கு. அதுக்கான காரணம் வந்து கிட்டத்தட்ட அதுக்குள்ள ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அதை அகைன் தள்ளி போடுவாரு, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணுவாரு. ஏதாவது ஒரு விஷயத்த வந்து இம்போஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் உங்களுக்கு ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் அந்த ரெட் லைனுக்கு மேல க்ளோசிங் வச்சதுனால அதை நம்மளுக்கு ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் என்னைக்கா இருந்தாலும் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல இந்த ரெட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்ததுனால ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இப்போ வரைக்கும் இருக்கத்தான் செய்யுது. இந்த கன்சல்டேஷனுடைய ஹையை நம்ம இப்போதைக்கு ஒரு சப்போர்ட்டா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெக்கவரி வந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சென்டர் லைன்ல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்த மாதிரி தான் ஃபீல் வருது. பட் இந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு சப்போர்ட்டை நம்மளால கிளியரா சொல்ல முடியும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல நம்மளால சப்போர்ட் சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மார்க் பண்ண அந்த S&P 500 அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எக்ஸாக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அங்கிருந்து நல்ல ஒரு ரெக்கவரி நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. இதை நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணது தான். இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம சொன்னது தான். அது வரைக்கும் வந்துச்சுன்னா சப்போர்ட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ட்டு அதே மாதிரி நமக்கு சப்போர்ட்டும் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு அப்பும் வந்திருக்கு. ஒருவேளை அது பிரேக் ஆனாலும் இந்த ஹரிசாண்டல் லெவலில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிருக்கு. அதுக்கு ஒரு லெவலும் நம்மளுக்கு இருக்க தான் செய்யுது. அடுத்ததான் வந்து நம்மளுக்கு கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல இங்க இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை வீக்லி க்ளோசிங் பேசிஸ் இல்லைன்னா வீக்லி கூட தேவையில்லை, டே க்ளோசிங்கே போதும். ஸோ டே க்ளோசிங் பேசிஸ்ல நம்மளுக்கு வந்து பிரேக் ஆகி க்ளோசிங் வச்சுட்டாலே போதும். கோல்டுல ஒரு நல்ல ஒரு ரேலி, ஏன்னா நல்ல ஒரு கன்சல்டேஷனை கொடுத்துட்டாங்க. அப்போ நல்ல ஒரு ரேலிக்கான வாய்ப்புகள் ஸ்டில் நம்மளுக்கு நிறையவே இருக்கு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சில்வர் உங்களுக்கு ரேலி அடுத்த ரெக்கவரி கொடுத்துட்டு இருக்கு. இங்க வந்து ஜஸ்ட் ஒரு மைனர் ஃபால் தான். அந்த மைனர் ஃபாலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மூவ் கொடுத்துட்டு இருக்காங்க. மேபி இது ஒரு ட்ரெண்ட் லைனுக்கான ஒரு லெவல் மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் வருது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் வருது. பட் செகண்ட் டைம் வரும்போது நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் கனெக்ட் பண்ணோம்னா ஒரு சப்போர்ட் எடுத்த மாதிரி தான் ஃபீல் வருது. மேபி அந்த இடத்துக்கு திரும்ப வந்துச்சுன்னா நம்ம ஒரு சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ல சொல்ல முடியும். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்ல நம்மளுக்கு இந்த பீக் ஒரு ரெஸ்டண்டா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்ததா க்ரூட். ஸோ க்ரூட் வந்து கிட்டத்தட்ட அந்த கன்சல்டேஷனுடைய பாட்டமா ரீச் பண்ணிட்டாங்க. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் லைன் போட்டிருக்கேன். அந்த லைனுடைய பாட்டமா வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டாங்க. அதுக்கு கீழே வந்தாலும் இந்த இடத்துல இன்னொரு லைன் இருக்கு. ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட ஒரு சப்போர்ட்டா இருக்க சான்சஸ் இருக்கு. அது பிரேக் ஆனா மட்டும் தான் ஃபர்தர் ஃபால். இங்க ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடந்ததுனால இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் இண்டிகேட் பண்ணது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ மட்டும் தான். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது என்னுடைய கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா மெசேஜ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க என்னுடைய டெலிகிராம் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.